ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வினா எண் 1. விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட முதல் உயிரினம் எது? ஏ நாய், பி பழ ஈக்கள், சி குரங்கு, டி எலி. சரியான விடை பழ ஈக்கள். 1947ஆம் ஆண்டு அமெரிக்கா சார்பில் அனுப்பப்பட்டது. வினா எண் 2. காகித பணத்தை முதலில் உருவாக்கிய நாடு எது? ஏ சீனா, பி அமெரிக்கா, சி பிரேசில், டி எகிப்து. சரியான விடை சீனா. வினா எண் 3. இரவில் வானில் சிவப்பு நிறத்தில் தோன்றும் கிரகம் எது? ஏ புதன், பி சனி, சி வியாழன், டி செவ்வாய். சரியான விடை செவ்வாய். செவ்வாயின் மேற்பரப்பில் இரும்பு ஆக்சைடு தாது அதிகமாக இருப்பதால் அது சிவப்பு நிறத்தில் தோன்றுகிறது. அதனால் அதனை ரெட் பிளானட் என்றும் அழைக்கலாம். வினா எண் 4. பால், தண்ணீர் இவை இரண்டையும் கலந்து வைத்தால் தனித்தனியே பிரிக்கும் பறவை எது? ஏ கிளி, பி காகம், சி அன்னம், டி நாரை. சரியான விடை அன்னம். அன்னப்பறவை பாலையும் தண்ணியை கலந்து வச்சா தனித்தனியே பிரிக்கும் அப்படின்றது ஒரு புராண கதைகள்ல வர்ற உண்மை மட்டும்தான். அதற்கான அறிவியல் ஆதாரங்கள் இன்னும் தெரியவில்லை. வினா எண் 5. தமிழக அரசு பேருந்துகளில் திருக்குறளை இடம்பெறச் செய்தவர் யார்? ஏ கலைஞர் மு கருணாநிதி, பி அறிஞர் அண்ணாதுரை, சி தந்தை பெரியார், டி கர்மவீரர் காமராஜர். சரியான விடை கலைஞர் மு கருணாநிதி அவர்கள். வினா எண் 6. உலகில் எந்த நாட்டில் கொசுக்கள் இல்லை என்று கூறப்படுகிறது? ஏ நியூசிலாந்து, பி ஐஸ்லாந்து, சி பின்லாந்து, டி அயர்லாந்து. சரியான விடை ஐஸ்லாந்து. வினா எண் 7. மனித உடலில் வலி உணராத ஒரே பகுதி எது? ஏ தலைமுடி, பி நகங்கள், சி இவை இரண்டும், டி இவற்றில் எதுவுமில்லை. சரியான விடை தலைமுடி மற்றும் நகங்கள், அதாவது இவை இரண்டும். அதனால்தான் நமக்கு இவை இரண்டையும் வெட்டும் பொழுது வலி உணரப்படுவதில்லை. வினா எண் 8. டைட்டானிக் கப்பல் வட அட்லாண்டிக் பெருங்கடலில் எந்த ஆண்டு மூழ்கியது? ஏ 1912, பி 1922, சி 1929, டி 1932. சரியான விடை 1912ஆம் ஆண்டு. வினா எண் 9. தமிழ்நாட்டில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாவட்டம் எது? ஏ காஞ்சிபுரம், பி மதுரை, சி வேலூர், டி சென்னை. சரியான விடை சென்னை. வினா எண் 10. எந்த மீன் சாப்பிட்டால் நினைவாற்றல் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்? ஏ ஐரை மீன், பி மத்தி மீன், சி கெளுத்தி மீன், டி சங்கரா மீன். சரியான விடை மத்தி மீன். மத்தி மீன்கள்ல இரும்பு சத்து மற்றும் செலினியம் அதிகமா இருக்குது. அதனால அது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தவும் ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்கவும் உதவும். எனவே வீட்டுல குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க இந்த மீனை அடிக்கடி வாங்கி சமைத்து கொடுப்பது ரொம்பவே நல்லது. மேலும் மற்ற மீன்களை விட மத்தி மீன்கள்ல ஒமேகா 3 அப்படின்ற கொழுப்பு அமிலங்கள் அதிகமா இருக்கிறனால இது மூளையோட செயல்பாட்டை மேம்படுத்தி நினைவாற்றலை அதிகரிக்க செய்யும். அதனால படிக்கிற குழந்தைங்களுக்கு மத்தி மீன்களை அடிக்கடி சமைச்சு கொடுத்தோம்னா அது அவங்களோட நினைவாற்றலை அதிகரிச்சு படிப்புல சிறந்து விளங்குறதுக்கு உதவியா இருக்கும். மேலும் மத்தி மீன்கள் சாப்பிடறதுனால உண்டாகக்கூடிய இதர நன்மைகள்னு பார்த்தோம்னா எலும்புகளை வலிமையாக்கும், நரம்புகளோட செயல்பாடு மேம்படும், மேலும் தசைகளுக்கு நல்ல வலிமையை அது கூட்டும். மத்தி மீன்கள் அளவுல சிறுசா இருந்தாலும் ஏராளமான சத்துக்களை அது பெற்றிருக்குது. சொல்ல போனா மத்த மீன்கள்ல கூட முட்களை நீக்கிட்டு தான் நம்ம சாப்பிடணும். ஆனா மத்தி மீன்களோட முட்கள் ரொம்பவும் மென்மையாவும் சின்னதாகவும் இருக்கிறனால அதை அப்படியே மென்று சாப்பிடலாம். எனவே உங்களுக்கு மீன் ரொம்ப பிடிக்கும்னா நீங்க ஒரு மீன் பிரியரா இருந்தா அடிக்கடி மத்தி மீனை வாங்கி சாப்பிடுங்க. இதனால ஏராளமான ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி.